ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிறது இந்த 2026 தமிழ் மாதத்தில் முதல் மாதமான, அதாவது 2026 தமிழ் மாதத்தில் முதல் மாதமான தை மாதம். இந்த தை மாதம் அப்படின்னே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்முடைய முன்னோர்கள், அதே போல் இப்போ உள்ள நம்மளுடைய பேரண்ட்ஸில் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளோ தான் கஷ்டம், எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதப்பா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த தை மாதங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்களை அறுவடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அப்போ நம்மளுடைய விவசாயிகளுக்கும் தை மாதம் ஒரு சிறப்பை, மகிழ்ச்சியும் கொடுக்கும். அதே போல தான் பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு பொன்னான மாதம் தான் தை மாதம். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த 2026 நம்ம தை மாதம் நம்மளுடைய ஆங்கில தேதிக்கு, ஆங்கில மாதத்துக்கு எந்த டேட்டில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா 15/1/2026 முதல் வியாழக்கிழமை. ஓகேவா, அண்டர்லைன் பண்ணுறேன், வியாழக்கிழமை 12/2/2026 வரையும், வியாழக்கிழமை வரையும் நம்மளுடைய தை மாதம் முழுமையாக இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு. ஏன்னா ஒரு மாதம் தொடங்கும் கிழமையும் அதே மாதம் முடியும் கிழமைங்கிறது ஒரு அதிசயம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருடங்களுக்கு ஒரு முறை இது வருது அப்படிங்கிறது என்னுடைய செயல்பாடு. நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு, இந்த வருடத்தில், இந்த தமிழ் மாதத்தில், தை மாதத்தில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, நட்சத்திரமும், அதாவது வியாழக்கிழமை 15/1/2025 வியாழக்கிழமையில் கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அதே போல் இந்த மாதத்தின் முடிவு நாளான 12/2/2026 வியாழக்கிழமையில் கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அப்போ இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கும்போது, 12 ராசி நேயர்களுக்குமே நம்ம எப்போவுமே தமிழ் மாதம் அப்படின்னு உடனே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த வட்டம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா சூரியன், குரு, புதன், இந்த 3 கிரகங்களுடைய மிகப்பெரிய ஆளுமை 12 ராசி நேயர்களுக்கும் இருக்க போகுது. ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் 12 ராசிகளில் உங்களுடைய ராசிக்கான எதிர்கால தை மாத பலனை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிடுவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 தை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? உங்களுடைய லைஃப்பில் இந்த தை மாதம் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான மாதமாக இருக்க போகுது. உறவுகள், நட்புகள், பாசங்கள் எல்லாமே கும்பராசிக்கு போலியான தன்மையாகவே தான் தெரியுது. நிறைய பாசம் வச்சு, அதிகமாக அன்பு வச்சு, மனசுக்குள்ள வேதனையோடு தான் இருக்கிறேன், கஷ்டத்தோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு கவலையோடு இருக்கின்ற என் அருமை கும்பராசி நேயர்களுக்கு உங்கள் லைஃப்பில் உள்ள மிகப்பெரிய கவலை இந்த 2026 ஆரம்ப புள்ளியாக, அதாவது மிகப்பெரிய கவலை முடிவடையக்கூடிய ஆரம்ப புள்ளியாக தமிழ் மாதமான தை மாதம் முதல் துவங்குகிறது. மிகப்பெரிய கவலை 23 இந்த 25 எண்டு வரையுமே அந்த கவலை தொடர்ந்து கொண்டே இருக்குது. 3 வருஷமாக என்ன சொல்லுவாங்கன்னா, போர்வையை பொத்திக்கிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணி அழுகக்கூடிய தன்மை, நிறைய அழுத்தங்களை சந்திக்க வேண்டிய தன்மை, நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டிய தன்மை,
யாரை ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக நீங்கள் நம்புனீங்களோ, யாரை நம்பி கைப்பிடிச்சி கரம் சேர்த்தீங்களோ, அவர்கள் செய்த துரோகம், அவர்கள் கொடுத்த அழுத்தம், அவர்களால் ஏற்பட்ட ஒரு ஏமாற்றம், இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வராதான் நீங்கள் காத்திருக்கீங்க. ஸோ உறுதியாக அந்த அழுத்தம், அந்த போராட்டம், அந்த ஏமாற்றத்துக்கு முடிவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனர்ஜி ஆஃப் பவர் என்று சொல்லக்கூடிய ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ள ஒரு வரப்போகுது. கிரகங்கள் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகிறாங்க. பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை விலக போகுது. உறுதியாக கும்பராசி என்பர்கள் இந்த 2026 தை மாதம் முதல் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் முழு மனதோட இந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும்ப்பா, போஸ்டிங் வாங்கிட்டு நகர்ந்துடணும், இல்லை பொருளாதார விஷயத்துக்காக நகர்ந்துடணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க பார்த்தீங்களா, அந்த விஷயம் இந்த தை மாதம் முதல் நிறைவேறும். உங்களை விட வயது குறைந்த நபர்கள் கூட உங்களை வச்சு செஞ்சுக்கிருக்காங்க. நீங்கள் அதாவது சொன்னால் அவ்வளோ அறிவு, அவ்வளோ திறமை வச்சுருக்கீங்க. ஒரு திறமையே இல்லாமல் போலித்தன்மையில், போலியான ஒரு பின்பத்தில் வாழ்கின்ற உங்கள் கூட உள்ள, உங்கள் கூட வேலை பார்க்குற அல்லது உங்களுடைய சார்ந்த நபர்கள் மேன்மையானவர்களாக கருதப்பட்டுக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்கள, அந்த போலியான நபர்களுக்கு பாடம் புகட்டக்கூடிய தன்மை கிரகங்கள் கொடுக்க போது அவர்களுடைய போலித்தனமான செயல்பாடுகள் வெட்ட வெளிச்சமாகும். அதே போல் நம்முடைய கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் அரசாங்க துறையில் பயணிக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்குமே ஒரு பதவி உயர்வு உண்டு. அதே போல் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய முழு முயற்சி வெற்றியை கொடுக்கும். நீங்கள் உறுதியாக 1 மார்க்கு, 2 மார்க், 5 மார்க்குன்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன மார்க்கில் தான் மிஸ்டேக் ஆகிருப்பீங்க. ஸோ அதில் சரி செய்து வெற்றி பெறுவீங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கும்பராசி என்பவர்களில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. உறுதியாக உங்களுடைய கோச்சார கிரகங்கள் ரீதியாக தை மாதம் முதல் உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதமும், உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்க போது அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. பௌர்ணமி நாளன்று நீங்கள் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்கன்னா பௌர்ணமி நாளன்று உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பட்டு எடுத்து உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் மனசார கும்பிடுங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது, வழிபாடு செய்யும்போது உறுதியாக என்ன வரும்? குழந்தை பாக்கியம் வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய மகிழ்ச்சிகள் உறுதியாக நிலையாக இருக்கும். அதுதான் விஷயம். ஓகேவா? ஏன்னா இங்கே கும்பராசிக்கு அப்பப்போ வந்துட்டு போகிற காப்பியாக தான் கிடைக்கிது, முழுமையான சாப்பாடு கிடைக்கல. காப்பிங்கிறது என்னது? இங்கே ஒரு காப்பி குடிக்கலாம், அங்கிட்ட ஒரு காப்பி குடிக்கலாம், ஆனால் வயிறு நிறையுமானா நிறையாது. சாப்பாடுங்கிறது ஒரு தடவை சாப்பிட்டோம்னா திரும்பி நம்ம மதியம் தான் சாப்பிடுவோம். காலைல சாப்பிட்டா மதியம் சாப்பிடுவோம், மதியம் சாப்பிட்டா நைட் சாப்பிடுவோம். ஸோ ஆனால் காப்பி குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் காப்பி நமக்கு திருப்தி தருமானா கிடையாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் திருப்தி தரும்னா ஒரு ஃபுல்லாகுமா அப்படின்னா கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் மகிழ்ச்சி என்பது இந்த தை மாதம் முதல் ஆட்டோமேட்டிக்காக செயல்பட போது உங்களுடைய மனசில் உள்ள கவலையெல்லாம் விலகி இருப்பது. ஓகேவா? ஸோ அதுபோல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உள்ள சிக்கல்கள் உறுதியாக விலகும். நம்முடைய கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உறுதியாக கலைத்துறையில் மேன்மை அடைவீங்க. சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, குணச்சித்திர நடிகர்கள், அதே போல் பார்த்திங்கன்னா டைரக்டர்ஸ், கேமராமேன், சின்னத்திரை மற்றும் பெரிய திரை சார்ந்த
துறையில் வேலை பார்க்குறவங்க மற்றும் யூடியூப் சேனல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம், லாபம் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம், ஒரு மகிழ்ச்சி அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம். இந்த தை மாதத்தில் கும்பராசிக்காரங்க மற்றவங்களுடைய குடும்ப விஷயங்களை தலையிடக்கூடாது. யாருக்கா பிரச்சனைன்னு சொன்னால் தன்னுடைய வீட்டிலேருந்து பணத்தை எடுத்து கொடுத்துட்டு மாட்டிக்கிறக்கூடாது. அதேபோல் யாருக்காக பிரச்சனை சொல்லி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாமல் கையெழுத்து போடக்கூடாது. அதே போல் இன்னொரு விஷயம்னா தன்னுடைய பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய தொழில் பார்ட்னராக இருக்கட்டும் அல்லது உறவுகளில் உள்ள கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கட்டும், ஸோ இந்த சார்ந்த விஷயங்கள் செயல்பாடுகள் சார்ந்த விஷயங்களை பற்றி வெளிநபர்கள்ட்ட மூன்றாம் நபர்கள்ட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்கள் மனசில் உள்ள கவலையை வெளியே சொல்கிறோன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லுவீங்க, அதை வாங்கிட்டு போய் உங்கள் பார்ட்னர்கிட்ட தப்பாக சொல்லிடுவாங்க. ஸோ இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் உண்மையிலேயே இந்த தை மாதம் முதல் படிப்படியாக முன்னேறக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. நீங்கள் இந்த தை மாதத்தில் வர அமாவாசை நாளன்று கடற்கரை சார்ந்த பகுதியில் போய் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க. அப்பா இருக்காங்கன்னா திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஸோ அப்பா இருக்கிறவங்க உறுதியாக கும்பராசி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அவங்க காலில் விழுந்து அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு காலையில் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கின பிறகு உங்களுடைய வேலையை தொடங்குங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும், பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதை உறுதியாக சொல்லி மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 தை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? சனி பகவான் ராசியில் இருக்கார். ராசிக்கு 11ல் சூரிய பகவான் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி மற்றும் ராசிக்கு 8ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் சூரியனோட சேர்ந்து பயணிக்கிறார். அப்போ என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னா, சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழிலில் நல்லா வெற்றி பெறுவீங்க. அதே போல் சொந்த தொழில் புதியதாக தொடங்கணும்னு நினச்சிங்கனாலும் கட்டாயம் என்ன செய்யலாம், தொடங்கலாம். ஒரு தொழில் பார்த்துக்கிருக்கீங்கன்னா அந்த தொழிலில் நிலையான தன்மை இல்லை, போராட்டமாக இருக்குது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, என்ன பண்ணனே தெரியலன்னு சொல்லி குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அது சரியாயிடும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக மனதளவிலும் சரி, உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் சரி, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் சரி, வடிவேல் சொல்கிற மாதிரி எம்டி அப்படின்னு தான் நீங்கள் இருக்கீங்க. எதுவுமே ஒன்றுமே செயல்படுத்த முடியாத தன்மையில் தான் இருக்கீங்க. ஸோ இந்த அத்தனை விதமான பிரச்சனைகளுமே முடிவடைஞ்சு நீங்கள் சரியான ஒரு பாயிண்டை நோக்கி பயணிக்கக்கூடிய, பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த தை மாதம். உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். உங்கள் கூட பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உறுதியாக மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க மூலமாக உங்களுக்கும் என்ன ஆகும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உதவி செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு. அவங்க வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய பாக்கியம் உண்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா சில மீனராசி என்பர்கள்லாம் வாழ்க்கையில் போய் தேவையில்லாத நபர்கள்ட்ட போய் சிக்கிக்கிட்டீங்க. தேவையான நபர்னு என்று நம்பி தேவையில்லாத நபர்கிட்ட போய் சிக்கியிருக்கீங்க. அவங்க படுத்துகிற பாடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மீன் தொட்டியை தண்ணிக்குள்ளே உள்ளே விட்டுட்டு தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அந்த தொட்டியை போட்டு விறுவிறுன்னு சுற்றிக்கிட்டே இருந்தால் அந்த மீன் எப்படி பதட்டப்படுமோ அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட பாசம் இருக்க மாதிரி உங்களை கொண்டு வந்து லாக் பண்ணிவிட்டு உங்களை படாத பாடு படுத்திக்கிருக்காங்க. அது மீனராசி அன்பர்களை ஒரு புரட்டி போட்ட காலமாக 6 மாதம் அவ்வளோ கஷ்டத்தை ஏற்படுது. ஏற்கனவே நிறைய ஏமாற்றத்தை ஒரு 3 வருஷமாக நீங்கள் அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இதில் இந்த 6 மாதம் லைஃப்பில் டோட்டல் காலி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த நிலை மாறும். உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களிலும் முன்னேற்றம் உண்டு.
உங்களுடைய மன மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்களிலும் முன்னேற்றம் உண்டு. மனசுக்குள்ள ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் ஆசை, இந்த ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்களிலும் உறுதியாக கோச்சார கிரகங்கள் நன்மையை கொடுக்கின்றன. வெளியூர் வெளிமாநில பயணங்கள்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் குடும்பத்தோடு சேர்ந்து சுற்றுலா போயிட்டு வருவதற்கான பாக்கியம் உண்டு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய பூர்வீக சொத்துன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, உங்களுடைய அப்பா வழி சொத்து, அந்த சொத்தில் ஏதாவது வில்லங்கம் பிரச்சனை இருக்குன்னா அது சரியாயிடும். குழந்தை பாக்கியம் என்பது கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமை, தொழில் சார்ந்த விஷயங்கள் உள்ள செயல்பாடுகள், பார்ட்னர்ஷிப்பில் வச்சுருக்க செயல்பாடுகள் எல்லாமே புரிதலுடன் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிறப்படையும் சொல்ல முடியாது, ஆனால் புரிதல் இருக்கும். இவனால் வந்து நீங்கள் எது சொன்னாலும் இல்லை நீ தப்பாக தான் சொல்லுவ, நீ எதுவுமே கரெக்டாக சொல்ல மாட்டேன். ஸோ அப்படி உங்களை டிஸ்கரேஜ் பண்ண உறவுகள், உங்களுடைய பார்ட்னர், தொழில் சார்ந்த பார்ட்னர் அல்லது லைஃப் பார்ட்னர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ ஏதோ சொல்ல வர்றாங்க, அவனை கேட்போம், அவங்க சொல்கிறத கொஞ்சமாக காது கொடுத்து கேட்போம் அப்படின்னு கொஞ்சம் உங்களுக்கு டைம் ஒதுக்குவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரொஃபைட்டாக உங்களுடைய தன்மையை வெளிப்படையாக சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், புரிய வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ அதில் ஒரு சேஞ்சஸ் வரும். முன்னாடி இருந்த சூழ்நிலையிலேருந்து கொஞ்சமாச்சும் ஒரு மாற்றம் உண்டு. ஏன்னா சனி இன்னும் 7ஆம் இடத்தை தான் பார்க்காரு. ஸோ அதனால் கொஞ்சமாச்சும் மாற்றம் கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதுக்கப்புறம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. வீடு மனை கட்டுவதற்கான செயல்பாடுகளை செயல்படுத்தலாம். விருப்பப்பட்டால் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வீடு கட்ட முயற்சி எடுத்துட்டோங்க, பேஸ்மெண்ட்டை வரையும் போட்டுட்டோம், ஆனால் என்ன அதுக்கப்புறம் எங்களால் எடுத்து கட்ட முடியல, ரொம்ப லாக் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கிங்கன்னா, நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான், நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள திருச்சுழி என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில், ஓகேவா, அருப்புக்கோட்டை பக்கத்தில் அந்த கிராமம் இருக்குது. ஸோ அது இப்போ மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஸோ அந்த திருச்சுழியில் உள்ள பூமிநாதரை போய் வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுடைய வீடு கட்டுவதற்கான பாக்கியம் உண்டாகும். ஓகேவா. ஸோ மீன ராசிக்காரங்க வீட்டில் பிரச்சனை, வீடு கட்டுவதில் பிரச்சனை அல்லது வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குன்னா கட்டாயமாக அந்த கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க. உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் உண்டு. ஸோ இந்த கோயிலுடைய லொக்கேஷன் வேணும், கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. நான் என்ன பண்ணுறேன், அந்த கோயிலுடைய அட்ரஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேவா. ஸோ இதை மறக்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா உறுதியாக வீடுமனை சார்ந்த விஷயங்களில் உள்ள பிரச்சனை உங்களுக்கு சரியாயிடும். நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா, ராசியிலே சனி பகவான் உட்காந்துருக்கனால மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வயதான முதியவர்களிடம், உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களிடம் விவாதங்கள் பண்ணக்கூடாது, விட்டு கொடுத்து போயிடணும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மனசில் ஒன்று நிறைய அழுத்தத்தை கொடுக்குன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. அதை பலபடி சிந்திச்சு என்னவா இருக்குமோ ஏதாக இருக்குமோங்கிற குழப்பம்லாம் வேண்டாம். பாஸ்ட் நடந்ததெல்லாம் நடக்கட்டும், நான் இந்த இடத்த விட்டு நகர்ந்துறேன் அப்படின்னு நகர்ந்து பாருங்கள். உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற நபர்கள் எல்லாமே ஓடி போயிடுவாங்க. நீங்கள் அந்த இடத்துலேருந்து ஏன் நடந்துச்சு, இதனால தான் நடந்துச்சா அதனால தான் நடந்துச்சோ நீங்கள் யோசிக்கும் போது தான் நிறைய டிப்ரெஷன் வரும். ஸோ இதில் கவனமாக இருங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே புதிதாக எதுவும் கடன் வாங்க வேண்டாம். கடன் வாங்கி ஒரு விஷயம் செஞ்சால் மகிழ்ச்சி வரும்னா தயவுசெய்து அதை செய்யவே செய்யாதீங்க. ஓகேவா. நீங்களாக இருங்க, யாருக்கும் கடனும் வாங்கி கொடுக்காதீங்க, நீங்களும் கடன் வாங்காதீங்க. தாய் மாமா உறவுகளிடம் அனுசரித்து செல்லுங்கள், நிறைய மாற்றங்களை சந்திப்பீங்க. இந்த தை மாதத்தில் வருகின்ற அமாவாசை நாளன்று உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்களுக்கு படையல் வச்சுட்டு, காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு, அதே போல் உங்களுடைய ஊரில் உள்ள வயதான முதியவர்கள் ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, அன்னதான உதவி, அதே போல் வஸ்திர தானம் உதவி இதெல்லாம் செஞ்சிங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். மீன ராசிக்கு இந்த தை மாதம் தடைகளை விலக்கி வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.